அன்னை தெரசா இந்திய இறையாண்மையை பற்றி கூறிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? இரண்டாம் உலகப் போரின் போது ஒரு இந்து குடும்பம் 8 குழந்தைகளோடு பசியில் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. நான் என்னால் முடிந்த உணவுகளை வழங்கியதும் அந்த குழந்தைகளின் தாய் அதை இருபாதியாக பிரித்து எங்கேயோ எடுத்துச் சென்றார். திரும்பி வந்த பிறகு பாதி உணவை எங்கே எடுத்துச் சென்றீர்கள் என கேட்டேன். அதற்கு அந்த குழந்தைகளின் தாய் சொன்ன வார்த்தை, எங்களைப் போலவே பக்கத்தில் ஒரு முஸ்லிம் குடும்பம் இருக்கிறது, அவர்களும் பசியால் துடிக்கிறார்கள், அவர்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்றுதான் எடுத்துச் சென்றேன் என்று சொன்னாராம் அந்த குழந்தைகளின் தாய். இந்தியா மதங்களை தாண்டி மனிதத்துவமும் மனிதாபிமானமும் நிறைந்த நாடு என மேடைகளில் முழங்கியவர் அன்னை தெரசா. இன்று வரை அன்னை தெரசா இறக்கவில்லை. எப்படி தெரியுமா? அவர் ஆரம்பித்த மனிதத்துவ அறக்கட்டளை மூலம் பசியாறும் குழந்தையின் சிரிப்பிலும் முதியவரின் ஆனந்த கண்ணீர் துளியிலும் அந்த இடத்தில் பிறக்கும் ஒவ்வொருவர் நிம்மதி மூச்சிலும் அன்னை தெரசா இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நீங்களாக இருக்கட்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை இந்த உலகிற்கு கற்பித்துச் சென்ற பேரன்பின் உருவம் அன்னை தெரசா. ஃபுல் வீடியோவுக்கு மறக்காம கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க.